நொடியில் கணிதத்துக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு பிரம்மாண்டமான சாதனை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது 80 டன் எடையுள்ள ஒரு பெரிய கிரானைட் கல்ல 66 மீட்டர் உயரமான ஒரு கோபுரத்தோட உச்சிக்கு கொண்டு போனாங்க. ஆனா எப்படி? அப்போ கிரேன்கள் கிடையாது, இன்ஜின்கள் கிடையாது, இப்போ இருக்கிற மாதிரி எந்த டெக்னாலஜியும் கிடையாது. வெறும் மனுஷனோட அறிவும் கணிதமும் மட்டும்தான். இதுதான் தஞ்சை பெரிய கோவிலோட கதை. அதுக்கு பின்னால இருக்கிற அற்புதமான அறிவியலோட கதை. இந்த கேள்விதான் இந்த முழு விளக்கத்துக்கும் மையப்புள்ளி. எந்த ஒரு மிஷின் உதவியும் இல்லாம அவ்வளோ பெரிய எடைய அவ்வளோ உயரத்துக்கு அவங்களால எப்படி தூக்க முடிஞ்சது? கேட்கறதுக்கே சாத்தியமில்லாத மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இதுக்கான பதில் நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 80 டன்கள். இது ஏதோ ஒரு சின்ன கார் இல்ல ஒரு லாரி இல்ல. இது அந்த கோபுரத்தோட உச்சியில இருக்கிற ஒரே ஒரு கல்லோட எடை. அந்த சிகரக்கல்லுக்கு பேரு கும்பம். 80 டன்னா எவ்வளவுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமா? அது ஒரு முழு போயிங் 737 விமானத்தோட எடைக்கு சமம். இல்லனா 12 பெரிய யானைகளை ஒன்னா நிக்க வச்சா எவ்வளோ எடை இருக்குமோ அதுக்கு சமம். இப்போ அந்த எடைய எந்த மிஷின் உதவியும் இல்லாம ஒரு உயரமான பில்டிங் உச்சிக்கு தூக்குறத கற்பனை பண்ணி பாருங்க. சாத்தியமா? இந்த கோயிலை கட்டுறதுங்கிறது ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. சோழ காலத்து என்ஜினியர்ஸ் 3 நம்பவே முடியாத சவால்களை சந்திச்சாங்க. அது ஒவ்வொன்றையும் அவங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா தீர்த்தாங்கன்னு நாம பார்க்கலாம். முதல் சவால் போக்குவரத்து, அதாவது டிரான்ஸ்போர்ட். தஞ்சாவூருக்கு பக்கத்துல பெரிய கிரானைட் பாறைகள் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஆயிரக்கணக்கான டன் கற்களை எப்படி கொண்டு வந்தாங்க? ரெண்டாவது சவால் தூக்குறது. அந்த 80 டன் சிகரக்கல்ல 60 மீட்டருக்கும் அதிகமான உயரத்துக்கு எப்படி தூக்குனாங்க? மூணாவது சவால் அதோட உறுதி. சிமெண்டே இல்லாம பூகம்பம், புயல், மழை எல்லாத்தையும் தாங்கி 1000 வருஷமா நிக்கிற ஒரு கட்டடத்தை எப்படி உருவாக்குனாங்க? இந்த புதிர்களுக்கெல்லாம் தீர்வு ஏதோ மாயமோ மந்திரமோ இல்ல. அது பிசிக்ஸ்ல இருக்கிற ஒரு ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கொள்கையில அடங்கியிருக்கு. சரி வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, ஒரு கனமான பொருளை தூக்குறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு அதை நேரா மேல தூக்குறது. இதுக்கு அந்த பொருளோட முழு எடைக்கு சமமான சக்தியை நீங்க கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொரு வழி ஒரு சாய்தளத்தை, அதாவது ஒரு ரேம்பை பயன்படுத்துறது. இப்போ நீங்க தூக்குறதுக்கு பதிலா அந்த சாய்தளத்துல தள்ளுறீங்க. இதுக்கு தேவைப்படுற விசை பொருளோட முழு எடையை விட ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த தத்துவத்துக்கு பேரு தான் பொறியியல் பலன், அதாவது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். சிம்பிளா சொல்லணும்னா கொஞ்சமா விசைய கொடுத்து நிறைய வேலைய வாங்குறது. அதாவது விசைய குறைக்க தூரத்தை அதிகமாக்கணும். அந்த சாய்தளம் எவ்வளவு நீளமா இருக்கோ உங்களுக்கு தேவைப்படுற சக்தியும் அவ்வளவு குறைவா இருக்கும். இதுதான் அந்த புதிருக்கு கிடைச்ச சாவி. இதுக்கான கணக்கு சூத்திரம், அதாவது ஃபார்முலா ரொம்பவே அழகானதும் எளிமையானதும் கூட. பொறியியல் பலன் ஈக்குவல் டு சாய்தளத்தோட நீளத்தை அதை அடையிற உயரத்தால வகுக்கிறது. இந்த சிம்பிளான ஃபார்முலா தான் அந்த 80 டன் புதிருக்கு விடை கண்டுபிடிக்க உதவி செஞ்சது. இதோட சக்தி உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். சரி, இப்போ இந்த பிசிக்ஸ் கொள்கையை தஞ்சை பெரிய கோயில்ல எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கலாம். அந்த பகுதியில் இருக்கிற கதைகள் மூலமா ஆதரிக்கப்படுற ஒரு தியரி ஒரு அற்புதமான தீர்வை சொல்லுது. அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, சோழ பொறியாளர்கள் பல மைல் தூரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான மண் சாய்தளத்தை அமைச்சதா சொல்லுது. அந்த சாய்தளத்தோட நீளம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர். அது கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து கோபுரத்தோட உச்சிய அடைஞ்சது. இப்ப நம்ம ஃபார்முலாவுக்கு தேவையான 2வது நம்பர் கிடைச்சிருச்சு. அந்த சிகரக்கல்ல கொண்டு போக வேண்டிய உயரம் சுமார் 60 மீட்டர். இப்போ கணக்கு போட்டு பாப்போமா? சாய்தளத்தோட நீளம் 6000 மீட்டர், உயரம் 60 மீட்டர். 6000த்தை 60ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? 100. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 6 கிலோமீட்டர் சாய்தளம் அவங்களுக்கு 100 மடங்கு பொறியியல் பலனை கொடுத்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க கொடுத்த உழைப்ப 100 மடங்கா பெருக்கப்பட்டது. இது ஒரு நம்பவே முடியாத பவர் மல்டிப்ளிகேஷன். மறுபடியும் அந்த அசல் எடைக்கு வருவோம். அந்த சிகரக்கல்லோட எடை கிட்டத்தட்ட 80,000 கிலோகிராம். 100 மடங்கு பொறியியல் பலத்தோட 80,000 கிலோ எடையுள்ள ஒரு கல்ல நகர்த்த எந்த உராய்வும் இல்லாத ஒரு ஐடியல் கண்டிஷன்ல தேவைப்படுற விசை வெறும் 800 கிலோகிராம் தான். 80,000 கிலோல இருந்து வெறும் 800 கிலோ. இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். நிஜத்துல உராய்வு காரணமா விசை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் சில 100 ஆட்களோ இல்ல சில யானைகளோ சேர்ந்து இதை எளிதா செஞ்சிருக்க முடியும். இது கணிதத்தோட சக்தியை நமக்கு அற்புதமா விளக்குது. ஓகே, முக்கியமான புதிரை தீர்த்தாச்சு. இப்ப மீதி இருந்த 2 சவால்களை அவங்க எப்படி சமாளிச்சாங்கன்னு வேகமா பாத்திரலாம். முதல் சவாலான போக்குவரத்துக்கு அவங்க காவிரி ஆற்றோட சக்தியை பயன்படுத்திக்கிட்டாங்க. பெரிய கிரானைட் பாறைகளை மரப்படகுகள்ல ஏத்தி ஆத்தோட நீரோட்டமே வேலையை எளிதாக்க விட்டுட்டாங்க.
மூணாவது சவாலான நீடித்து நிலைக்கிறதுக்கு அவங்க சிமெண்டே பயன்படுத்தல. அதுக்கு பதிலா கற்களை ஒன்னோடு ஒன்னு கோத்துக்கிற மாதிரி இன்டர்லாக்கிங் முறையை பயன்படுத்தினாங்க. இது ஒரு பசில் துண்டுகள் மாதிரி கற்களை இணைச்சது. இதனால பூகம்பம் வரும்போது கற்கள் லேசா அசைஞ்சு அந்த அதிர்ச்சியை தாங்கி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இதுதான் 1000 வருஷ உறுதியோட ரகசியம். சோழர்களோட இந்த சாதனைய முழுசா பாராட்டணும்னா அதை உலகத்துல இருக்கிற மத்த பிரம்மாண்டமான கட்டுமானங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த லிஸ்ட பாருங்க. பெரிய கோவிலோட சிகர கல்லோட எடை கிசா பிரமிட்ல இருக்கிற கனமான கற்களுக்கு சமமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டோன்ஹெஞ்ச்ல இருக்கிற கற்களை விட 3 மடங்குக்கும் அதிக எடை கொண்டது. இது சோழர்களோட இன்ஜினியரிங் திறமையும் அவங்களோட துணிச்சலையும் காட்டுது. அதனால அடுத்த தடவை அந்த காலத்து மக்களால எப்படி இவ்ளோ பெரிய விஷயங்களை கட்ட முடிஞ்சதுன்னு யாராவது கேட்டா இந்த சிம்பிள் பிசிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மெதுவான சாய்தளம் 100 மடங்கு பொறியியல் பலன். 80 டன் எடைய 1 டன்னுக்கும் குறைவான விசையா மாத்துனது. உண்மையான அதிசயம்ங்கிறது இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி மாயமோ வேற்று கிரகவாசிகளோ தொலைஞ்சு போன டெக்னாலஜியோ இல்ல. வெறும் கணிதமும் மனுஷனோட புத்திசாலித்தனமும் தான். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேத்ஸ் மேட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.